சென்னை விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில் வந்தபோது திடீரென தலைக்குப்புற கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கசாலி. கசாலி, வணக்கம். விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்ன? தற்போது என்ன நடவடிக்கை இதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரை சேர்ந்த 2 பேர் விமானத்திற்கு செல்வதற்காக கால் டாக்ஸியை பதிவு செய்திருக்கிறார்கள். கால் டாக்ஸியை மடிப்பாக்கம் சேர்ந்த அப்சல் என்ற டிரைவர் ஓட்டி வந்தார். இவர்கள் தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் அருகே வரும்போது அந்த குறுகிய சாலையிலிருந்து உள்வட்ட சாலைக்கு செல்வதற்காக வரும்போது அந்த கார் திடீரென்று சாலை நடுவே இருந்த தடுப்பு சுற்றில் மோதாமல் இருப்பதற்காக கார் டிரைவர் பிரேக் போட்டார். அப்போது திடீரென அந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்தது. உடனே இதை கண்டு அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் அப்பகுதியில் வாகன ஓட்டிகளை வந்து அந்த காரில் இருந்த 2 பயணிகளை மற்றும் டிரைவரையும் மீட்டனர். அவர்கள் அவசரமாக விமானத்தில் செல்வதாக அந்த 2 பேரையும் அனுப்பித்தனர். இந்த டிரைவர் போக்குவரத்து போலீசார் வந்து காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இந்த சம்பவத்தில் யாருக்கும் பெருமையாளர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இருந்தாலும் இந்த காலை இந்த சம்பவம் நடந்தால் அந்த போக்குவரத்தும் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள்.